ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருள் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான திருப்பதி லட்டு. அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஸ்ரீவாரி லட்டு. அந்த லட்டை புரட்டாசி மாதம் நிறைய பேர் சாமி கும்பிட்டு திருப்பதிக்கு போய் வாங்குவீங்க, வீட்டில் சாமிக்கு வச்சும் படைப்பீங்க. அந்த லட்டை வீட்டிலையே ரொம்ப பர்ஃபெக்டாக திருப்பதியில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக எல்லா ரெசிபியும் சேர்த்து நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செய்யுங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக அண்ட் சூப்பரான திருப்பதி லட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு 400 கிராம் அளவுக்கு கடலை மாவு இருக்கும். வீட்டில் அரைச்ச கடலை மாவு தான். கடையில் வாங்குறதோட இந்த மாதிரி வீட்டில் அரைச்சி செய்யும்போது அது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நான் சேர்த்துருக்கேன். அரிசி மாவு சேர்த்துட்டு அப்புறமா சோட்டா மாவு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. குக்கிங் சோடா கண்டிப்பாக போடணும். நம்ம ஆப்பம் இட்லிக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அதுதான் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதுவும் போடணும். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திருப்பதி லட்டுக்கு மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணக்கூடாது, பாலில் தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு 1/2 லிட்டர் பசும்பால் எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் செய்யும் போது பசும்பால் கிடைக்கலனா பாக்கெட் பாலும் யூஸ் பண்ணுங்கள். பாலில் எந்த பால் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம பஜ்ஜிக்கு செய்வோம் இல்லையா, அந்த அளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா ரிப்பன் மாதிரி வருது பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது சுகர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். திருப்பதி லட்டுக்கு பாதி வெல்லம் பாதி சர்க்கரை சேர்த்துப்பாங்க. நான் ரெண்டுமே 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பவுடர் வெல்லம் தான் எடுத்து வச்சுருக்கேன். பவுடர் வெல்லத்தில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பக்கம் கொதிக்க வச்சுக்கிறேன். இன்னொரு பக்கம் சுகரை சேர்த்து சுகர்லேயும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் இன்னொரு பக்கம் நான் கொதிக்க வச்சுக்கிறேன். கட்டியான வெள்ளத்தில் தான் தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்பாங்க. இருந்தாலும் இதை வெள்ளத்தை இந்த மாதிரி லிக்விடாக கரைச்சிட்டு சர்க்கரை பாகோடு மிக்ஸ் பண்ணாதான் பூந்தி போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பாகு அளவு கரெக்டாக இருக்கும். இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு. சர்க்கரையும் நல்லா ஒரு 1/2 கம்பி பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். ஃபுல் கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. 1/2 கம்பி பதம் ஒட்டி உடையுது பாருங்களா, இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போது இதையும் இதோட சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 ஏலக்காவை நல்லா நசுக்கி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தான் சேர்க்கணும், பவுடராக சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜாதிக்காய், ஒரு பிஞ்சு கூட கொஞ்சம், அது நல்லா ஒரு கத்தியால் சீவி இதில் சேர்த்துக்குங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம், லைட்டாக சேர்த்துக்குங்க. திருப்பதி லட்டில் ஜாதிக்காயெலாம் சேர்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக நெய்யிலேயே தான் வறுத்து எடுப்பாங்க பூந்தியை. நம்ம வீட்டில் ஃபுல்லாக நெய்யில் போட்டு வறுத்து எடுக்க முடியாது. அதனால் நான் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். கூடவே ஆயிலையும் சேர்த்து தான் பொரித்து எடுக்க போகிறேன். பூந்தி செய்கிறதுக்கு பூந்தி கரண்டி இருந்தால் அதில் ஊற்றிக்கிங்க. நான் நல்லா பெரிய சைஸு ஜல்லி கரண்டியில் தான் ஊற்றிக்க போகிறேன். ஆயில் நல்லா சூடானதும் அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இது நல்லா ஒரு 80 to 70% வந்ததும் இதை எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பாகுல சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதே மாதிரி மற்றதையும் பூந்தியாக ரெடி பண்ணி அதில் பாகுல சேர்த்துக்கலாம். பூந்தி செய்யும் போது நல்லா அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி செய்யுங்க. அப்போ தான் கரெக்டாக அப்படி ஸ்ப்ரெட் ஆகும். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக உதிரி உதிரியாக வரும். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றிக்கிங்க. ஒரு 80% வந்ததும் பூந்தி அதிலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு சர்க்கரை பாகில் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா பூந்தியுமே செஞ்ச உடனேயுமே சர்க்கரை பாகில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இதை நல்லா கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு நம்ம ஊற போடணும். அப்போ தான் நல்லா சர்க்கரை பாகோடு நல்லா ஊறும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். 1/2 ஹவரில் நீங்கள் ஒரு 2-3 தடவை அப்பப்போ ஓப்பன் பண்ணியும் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி மூடி வைங்க. அப்போ தான் நல்லா பூந்தி சர்க்கரை பாகோடு நல்லா ஊறி இருக்கும். இப்போது நட்ஸு அந்த எண்ணெயிலேயே நான் வறுத்து எடுத்துக்கிறேன். நட்ஸை பொறுத்த வரைக்கும் திருப்பதி லட்டில் அதிகமாக சேர்ப்பாங்க. நல்லா நட்ஸு நிறைய இருந்தால் தான் அது டேஸ்ட்டும் சாப்பிடும் போதெல்லாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பார்க்கவும் திருப்பதி லட்டு மாதிரியே இருக்கும். நான் முந்திரி, திராட்சை, பாதாம் இது 3துலேயுமே 50-50 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா கோல்டன் கலராக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். 1/2 ஹவர் ஆகிடுச்சு. நம்ம ஊற வச்ச
பூந்தியை எடுத்து பார்க்கலாம். நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ நல்லா கரண்டி வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் சர்க்கரை பாகோட நல்லா பூந்தி ஊற ஊற நல்லா சாஃப்டாக அண்ட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இனிப்பு நல்லா ஊறி இருக்கும். இப்போ இதில் பாதி பாதியை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பூந்தி நல்லா பெருசாக போட்டதால் இந்த ஸ்டேஜில் நம்ம உண்டை பிடிக்க முடியாது. அதனால் பாதி அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். மீதி பாதி முழுசாக இருக்கணும். இப்போ இதை பாதி கொஞ்சம் ஜாருங்களில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப நைஸாக அரைச்சிக்க வேணாம், கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரியே அரைச்சி சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நெக்ஸ்ட்டு இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பாதி அரைச்சிருக்கோம், பாதி முழுசாக இருக்குது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்க நட்ஸை இதோட சேர்த்துக்கலாம். பூந்தியை நல்லா ஈவனாக கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்க நட்ஸை இதோட சேர்த்துக்கிறேன். கூடவே கற்கண்டும் சேர்க்கணும். திருப்பதி லட்டில் கற்கண்டும் இருக்கும். சின்னதாக டைமண்ட் சைஸில் இருக்கும் இல்லையா, அந்த கற்கண்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம். சாமி கோவிலில் இருக்கிற பிரசாதம் எல்லாத்துலேயுமே பச்சை கற்பூரம் சேர்ப்பாங்க. சும்மா கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அப்படி உங்களுக்கு பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நட்ஸு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதும் திருப்பியும் ஒரு 1/4 ஹவர் அப்படி இல்லைன்னா 1/2 ஹவருக்கு மூடி போட்டு வைங்க. அதுக்கப்புறமா லட்டு பிடிக்க ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 ஹவருக்கு மூடி போட்டு வச்சுருந்தேன். இப்போ நல்லா உதிரியாக நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. திருப்பதி லட்டுனாலே நல்லா பெருசாக கையளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் நல்லா நான் பெரிய சைஸில் லட்டு பிடிச்சிருக்கேன். நல்லா இந்த சைஸில் பார்க்கவே திருப்பதி லட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி மற்றதுங்களையும் நல்லா பெரிய சைஸில் லட்டு பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. மறுநாள் காலையில் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். லட்டு இப்போ நான் ஒன்று உடச்சி காமிக்கிறேன். திருப்பதி லட்டை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு சாப்பிட்றத விட செஞ்சு மறுநாள் சாப்பிட்றதான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பர்ஃபெக்டான திருப்பதி லட்டு நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் கொடுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் செஞ்ச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அருள் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.